நீங்க இனிமே இன்ஸ்பெக்டர் கிடையாது. இது டிபார்ட்மெண்ட் ஜீப்பு. இதுல ஏற உங்களுக்கு பவர் கிடையாது. ஏ, சாவி. அண்ணா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டே நடந்து போ. பாத யாத்திரை போன புண்ணியமாவது கிடைக்கும். அண்ணாச்சி, இதுக்கப்புறம் நம்ம ஊர்ல பொய் கேஸ் யார் மேலேயும் விழாது. அதான் அந்த கேஸ் போறவரையே வேலையை விட்டு தூக்கியாச்சே. ஆமா வெட்டிக்கலு, சட்டம் தான் கடமை செய்யும்ல. சார் உங்களை டிஎஸ்பி கூப்பிடாரு, உள்ள வாங்க சார். இல்லை வாழ. சார் சார், நீங்க உண்மையிலேயே லக்கி சார். உங்களுக்காக டாக்டர் அம்மா ரொம்ப போராடி இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனை நான் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். உண்மையான குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்காம விடாது. உண்மையை என் கண்ணுக்கு முன்ன கொண்டு வந்தீங்க டாக்டர் அம்மா. போதுமான ஆதாரத்தையும் நீங்க தான் கொடுத்தீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட் சார். அப்பா, என்னப்பா இது? மைனியும் வரல, அண்ணனும் வரல. போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு வேற பரணி சொல்லியிருக்கா. எனக்கு என்ன செய்யறதுன்னு வேற தெரியலையே. என்ன வேற வர வேண்டாம்னு சொல்லிட்டா. உங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு இங்கனே இருங்கன்ட்டா. எனக்கு கிடந்து அடிச்சுக்குது. என்ன பண்ணுன்னு தான் தெரியல. அண்ணே மட்டும் வரலன்னு வை, நானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருவேன். நீ வேற சும்மா இருட்டி. இருக்கிற பிரச்சனை பத்தாதா? நீ வேற நடுவுல குழப்பணுமா? ஏட்டி கனி, நீ சேர்த்த சும்மா கிடக்கியா? பரணி என்னத்தையாவது பண்ணிடுவா. கண்டிப்பா உன் அண்ணன் வந்துருவான். வீரா அக்கா, நீ ரத்னா அக்காக்கு கால் பண்ணி சொன்னியா இல்லையா? நானும் சொல்லல, நீயும் சொல்லிராத. பாவம் 50 பிள்ளைங்களை டூருக்கு கூட்டிட்டு போயிருக்கா. பிரின்சிபல் இல்லையா? பாதியில கூட்டிட்டு வர முடியாது. அவங்க கிடந்து அழுதுகிட்டு தான் இருப்பா. அதான் நான் சொல்லல. இத்தா பாவம் தாவ, அவ நிம்மதியை டூரை முடிச்சுட்டு வரட்டும். பரணி தான் இருக்கல்ல, அவ பாத்துக்கிடுவா. விடுங்க. அப்பா, நாம இங்க இருந்து என்னப்பா செய்ய போறோம்? ஸ்டேஷனுக்கு நாமளும் போவோம்பா. என்ன நடக்குன்னு பாப்போம். பரணி கொன்னே போட்டுருவா. நீ பேசாம இருக்க மாட்டியா? அதானே, கொஞ்ச நேரம் சும்மா இரு. சொன்னேன்ல, பரணி அண்ணனை கூட்டிட்டு வந்துருவான்னு. ஆமாக்கா, நீ போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா. சரிடி. இல்லை வந்துட்டியா அண்ணே? அதான் வந்துட்டோம்ல. மைனி, ரொம்ப தேங்க்ஸ் மைனி. எப்போ அதான் நான் வந்துட்டோம்ல. இன்னும் எதுக்கு அழுதுட்டு இருக்கிற குழந்தை மாதிரி? என்னடி? ஆத்தி, என்னத்த இவருக்கு அழலாம் தெரியுமா? பொறவு அவனோட பதவிய புடுங்கி விட்டுட்டா என் பொண்ணு. இனிமே இவன் செல்ல காசு தானே, துக்கம் இருக்காதா? பரணி, சத்தியமா சொல்லுதேன், உன்னைய மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா உலகத்துல சந்தோஷமா வாழலாம். சொன்னபடி என்னோட கூட்டிட்டு வந்துட்டியே. 2 சபதம் போட்டேன், 2ஐயும் நிறைவேத்திட்டேன். அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது என்னத்தா 2வது சபதம்?
சண்முகத்தை வெளியில கொண்டு வரேன்னு சொன்னேன், கொண்டு வந்துட்டேன். ரெண்டாவது, அந்த பாண்டியோட யூனிஃபார்ம கழட்டுவேன்னு சொன்னேன்ல, கழட்டியாச்சு. ஆமாம்பா, அந்த பாண்டி பையன் இனிமே இன்ஸ்பெக்டர் கிடையாது. நம்மள மாதிரி அவனும் நார்மல் மனுஷன் தான். அந்த அதிகாரத்தை வச்சு என்ன ஆட்டான்னா இப்ப பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டாம்லா. இனிமே எதிர்த்து வந்தான்னு வச்சுக்க, நாம அவனை எப்படி வேணா தூக்கி போட்டு மறிக்கேன். நிஜமாவா மைனி? எப்படி மைனி? ஆதாரம் தான், கம்ப்ளீட் எவிடன்ஸ் தான். அவன் போலீஸ்காரனா இருந்தும் அறிவில்லாம இருந்தான். ஆதாரமே இல்லாம எந்த கேஸ் போட்டாலும் அதுக்கு பலன் இல்லைன்னு அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. கிரைம பண்ணிட்டு ஆதாரத்தையும் விட்டு வச்சிருந்தான். அதனால்தான் அவனே மாட்டினான். எப்போ அவன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க போறாவளா? இப்போதைக்கு போலீஸ் கிடையாது, போலீஸ் வேலையை மட்டும் புடிங்கிருக்காவ. அதுக்கப்புறம் அவன் மேல விசாரணை எல்லாம் வச்சு பல தண்டனை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இனி நிரந்தரமா அவன் போலீஸே ஆக மாட்டான் பாத்துக்க. போலீஸ் ஏன் ஏடிஎம்ல வாட்ச்மேனா கூட ஆக மாட்டான். விசாரணையிலயும் அவன் தப்பிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொடுத்திருக்கிற எவிடன்ஸ் அப்படி. அவன் இனிமே நிரந்தரமா போலீஸ் ஆக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆண்டவன் இருக்காமா, அதான் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்துருக்கான். போலீஸ் ட்ரெஸ் போட்டாலே பாண்டி மாமா ரவுடி மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட முடியாதா? அசல் ரவுடி தான். எவ்வளவு நேரம் இப்படி வெயிலே நிக்க வச்சிட்டு இருப்பீங்க? ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போங்கடி. நான் தான் எங்க அண்ணனுக்கு ஆரத்தி எடுப்பேன். குடு. நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் கழியட்டும். இனி எங்க அண்ணன் வாழ்க்கை சிறக்கட்டும். உள்ள போனேன். நல்லா அழுவிட்டோமா? எம்புட்டு நாள் என்னைய அடிச்சு அழ வச்சிருப்பான். மைனிய அடிச்சு அங்க ரத்னாவை அழ வச்சு எல்லாரையும் என்ன பாடுபடுத்திருப்பான். அவங்களுக்கும் இந்த மாதிரி தானே வலிச்சிருக்கோம். நல்லா அழுது சாவட்டும். இதுதான் நடக்கும்னு நான் அவங்கிட்ட சின்ன பிள்ளையில இருந்தே படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பன் பேச்சு கேட்டனா உன்னை உருப்பட விட மாட்டாருல. ஒழுங்கா படிச்சு உன் திறமையில முன்னேற பாருலன்னு சொல்லி 1000 தடவை சொல்லியிருப்பேன். கேட்டானா அவன்? இனிமேலாவது இவனுக்கு புத்தி வந்தா சரி. மா, அவன் மண்டையில மண்ணுதாமா இருக்கு. மூளை இருக்கிறவனுக்கு தான் புத்தி வரும். இவனுக்கு மூளை இருக்கிற மாதிரி தெரியலமா. இவெல்லாம் திருந்த வாய்ப்பே இல்லம்மா. இவங்க அழுவுறத பார்த்தா எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்காத்த. பின்ன எல்லாரையும் அழ வச்சான். ஆண்டவன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? என் பொண்ணு ரூபத்துல வந்து இவனை அழ வச்சுட்டான். பார்க்கவே பாவமா இருக்காத்த. மைனி, இவனுக்கெல்லாம் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காதீங்க. அம்புட்டும் விஷம். வாங்க. சரி வாடி. இலே பாண்டி, பாண்டி, இலே என்னலே இது? பாண்டி, நான் கேள்விப்பட்டதுல நெசந்தானா? அந்த வெறும்பையில கொல்லாம வீட்டுக்கு அனுப்பிட்டியா? இலே அவன் விடுதலை ஆயிட்டானமே. அவன் எப்படி வேணா நாசமா போகட்டும். அவனை தூக்கி உள்ள வச்சதுனால எஸ்பி வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாருப்பா. அந்த பரணி சவால் விட்ட மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டாவ. இப்ப பாருங்க, என்னோட யூனிஃபார்மே கழட்டி விட்டுட்டான். இல்ல பாண்டி, இத பாரு, நீ ஏல அழற? நீ சிங்கம்ல, எம்புட்டு தைரியமானவன். நீ எல்லாம் அழக்கூடாதுல. அழாம என்ன செய்ய முடியும்?
பதவி போச்சுன்னு எனக்கு என்ன இருக்கு? கிடையாது. என்னலே பெரிய பதவி போடலங்க பதவி. நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்கல, பரவ என்ன இல்ல? நீ அதை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா பிறகு இந்த எலெக்ஷன் என்ன ஆகும்? இந்த எலெக்ஷன்ல நான் தோத்து போயிருவேனே. இந்த எலெக்ஷனுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் நீ யோசனை பண்ணு. என்ன இது? இப்ப போய் அதை பத்தி பேசிட்டு இருப்பியா? லூசா பாணி, இந்த பதவி தான் எனக்கு எல்லாமே. ஒரு பய அம்புட்டு பேரும் என்னை பார்த்து எந்திரிச்சு நின்னான்னா எதுக்காக? இந்த பதவிக்காக தானே. சஸ்பெண்ட் ஆனது ஊரு பூரா பரவி கிடக்கும். ஒரு பையனை மதிப்பானா? சொல்லுப்பா. கரெக்ட்லே கரெக்ட், நீ சொல்றது சரிதான். ஆமாலே இல்ல, இனி உன் மேல இருக்கிற ஒரு பயம் போயிரும், என் மேல இருக்கிற மரியாதையும் போயிரும். ஒரு எலெக்ஷன்ல என்ன செய்வோம் நாம? ஐயா, தொடர்ந்து தப்பு தப்பாவே நடக்குது. நீங்க அம்புட்டு முணுக்கமா போட்ட திட்டத்தை பரணி பாப்பா தவிடு பொடி ஆக்கிடுச்சு. சகுனமே சரியில்லை. என்ன கேட்டா பேசாம எலெக்ஷன் இருந்து ஒதுங்கிறதா நமக்கு நல்லது. இல்லைன்னா இதுக்கு மேலையும் ரொம்ப அசிங்கப்பட வேண்டி இருக்கும். ஐயா இல்லே சரியா, ஐயா தர்மகர்த்தான்ற பதவி இல்லைன்னா நானே இல்லாம போயிருவேன்ல. உன்னோட திருவாய கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா நீயே? நான் உன்கிட்ட ஐடியா கேட்டனா? நானும் ஒன்னும் அப்பா சொல்லலைங்க ஐயா, நடைமுறையை தான் சொன்னேன். அப்ப நான் விலகிட்டா அந்த வெறும் பேர அண்ணா போஸ்டர் ஜெயிக்க விடலாமா? நானு எப்படி 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 நடைமுறையை தான் சொன்னியா? இப்ப போடு போடு. ஐயா இருங்க இருங்க, ஒரு நிமிஷம், போன் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். இருங்கய்யா. நடைமுறையை இல்ல சரி சரியில்ல, சரி இரு இரு, பொறுமையா இல்ல. ஐயா குடிமொழி போச்சுயா. அந்த குடி தண்ணியில பூச்சி மருந்த கலந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாவையா. இப்ப போலீஸ் என்ன தேடி வந்துட்டு இருக்காங்கய்யா. என்னலே சொல்லுத? எனக்கு நல்லா தெரியும், அந்த எஸ்பி யாரையும் சும்மா விட மாட்டான். ஐயா ஐயா ஐயா, நான் இங்க இருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சியா. நான் இங்க இருந்தா கொத்தா தூக்கிட்டு போயிருவாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா போயிடுறேன். ஐயா என்ன தேடாதீங்கய்யா. விடல போனா போட்டோம். இப்ப எதுக்கு அவனை இழுத்து பிடிச்சிட்டு நிக்க? அக்கா என்னக்கா பேசுது நீ? இவன் போயிட்டானா போறோம், எனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் ஆறு இருக்கா. ஆறு நான் சொல்லுது இதை கேப்பா. தம்பி இங்க பாருல, அவனை உள்ள தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சான். அவன் உன் பேரல்ல சொல்லுவான். அப்படியே போலீஸ் வந்து உன்னல்ல தூக்கும். சரியா தொட நடுங்கி பயலே. வேணாலே வேணா, நீ கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வராண்டா. இத பாருலே சௌந்தரம், இத பாரு, அக்கா சொல்லுதே நல்லா கேட்டுக்க. இதுக்கு மேலேயே நீ நெஞ்ச நிமித்துக்கிட்டு நின்னா வேலைக்கே ஆகாது. கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா யோசி. யாரு கைய கால புடிச்சா பதவிய காப்பாத்திக்க முடியும்னு நல்ல யோசில. இத பாரு, இல்லன்னா அவங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஜெயிலுக்கு போயிருவே. அம்பிடுத அக்கா, என்ன நீ அபசகர மாதிரி வாய் விட்டுக்கிட்டு யோசில யோசி. பரவாயில்ல மாமனாரே, பெரிய பிளான போட்டு தோத்து போய் அசிங்கப்பட்டாலும் டக்குன்னு வந்து நிக்கிறீல. வேற ஆளா இருந்தா வெளியில தலையே காட்டியிருக்க மாட்டாவ. நீங்க அம்புட்டையும் தொடஞ்சு போட்டு இப்படி தைரியமா அடுத்த பிளான போட்டு பஞ்சாயத்தை கூட்டுறீங்க பாத்தீங்களா? உங்க தைரியத்தை பாராட்டுற போங்க.
இந்த வெக்கம் மானம் சூடு சொரணன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட இல்ல போல இருக்கு. ஏய், என்ன லுக்கு? இப்போதைக்கு நீ சஸ்பெண்ட் தான். இதுக்கு மேலையும் உனக்கு இருக்குடா. காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டாரு. அதான் கழட்டியாச்சுல, மூஞ்சில சிரிப்பியே காணுமே. சம்முவா, ஆ, பல்லு புடுங்கின பாம்பு எப்படி இருக்கும்னு இப்பதான் சம்முவா பாக்குறேன். ஏல வெட்டிக்கிளி, அண்ணே, அந்த பொக்காவாய வெளியில காட்டக்கூடாதுன்ற பாம்பு சிரிக்காமயே நிக்கல. ஆமாம்னே. இல்லே, இப்ப வீரியம் முக்கியம் இல்லலே, காரியம் தான் முக்கியம். செத்து சும்மா இருக்கியா நீயே? இதுக்காகலாம் நீ சோர்ந்து போயிடாதல சவுந்தரம். நல்ல உருக்கமா பேசு, அதுலதான் நாம ஜெயிக்க முடியும். எனக்கு தெரியும்க்கா, நான் பார்த்துக்கிட்டேன். சவுந்தரபாண்டி ஐயா, நீங்க தான் பிராது கொடுத்துருக்கீங்க, நீங்க தானே பேசணும். அவர் தான் என்ன பிராதுன்னு சொல்லிட்டார்ல, விஷயத்தை நீங்களே சொல்லுங்களேண்ணே. சரி, சொல்றேன். ஊர் பொதுமக்களே எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இன்னையிலிருந்து ஒரு வாரத்துல இந்த தர்மகர்த்தா எலெக்ஷன் நடக்க போகுது. அறநிலையத்துறையிலிருந்து ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்கு. கடந்த 30 வருஷமா நம்ம கோயில்ல எலெக்ஷன் நடந்ததே இல்லை. சவுந்தரபாண்டி ஐயாவை யாருமே ஏத்து நின்னதில்லை. எப்பவுமே அவர் தான் அண்ணா போஸ்ட். ஐயா, இந்த தடவை எலெக்ஷன் நடந்துதான் தீரும். நம்ம பிரசிடென்ட் சண்முகம் நிக்கிறார்ல, நடத்தியே ஆகணும். அதான்ப்பா, நம்ம சவுந்தரபாண்டி ஐயா சண்முகத்தை தவிர வேற யாரும் நிக்கலையான்னு கேட்டாரு. அதனாலதான் வேற யாராவது நிக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தை. என்னங்க என்னங்க இது? நான் வேற, என் மருமக வேற, என் மக வேறையா? இந்தாருங்க, குடும்ப சொந்த பந்தத்துக்குள்ள 1000 இருக்கு. கோவத்துல 4 வார்த்தை முன்ன பின்ன வரத்தான் செய்யும். அதுக்காக உடனே குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவீங்களா? பாருடா. அண்ணே, என்னண்ணா இது? மாத்தி வேற ஏதாவது பஞ்சாயத்துக்கு வந்துட்டோமா? மாப்பிள்ள நல்லா கூப்பிடுறாரு புதுசா. இது சமூத்தி, எனக்கு 1000 சட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதுக்காக என்ன அவரு நிக்கிறாருன்னா அவர் என்ன எதிர்த்து நிக்கிறாருன்னா அர்த்தம் இல்ல, நானே நிக்கிறேன்னா நான் அவரை எதிர்த்து நிக்கிறேன்னு அர்த்தமா? அண்ணாச்சி, இந்தாருங்க, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. போலீஸ்காரன் அதை பாத்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனா பக்கத்துல வந்துட்டு என்ன செய்தான்? அவன் எது ரைட்டு எது ராங்குன்னு 2 பேருக்கும் சொல்லுதான். இல்லையே, 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க அந்த சொல்லுதான். இந்த எலெக்ஷன்ல வேண்டான்னு நான் சொல்லல, வேணும் தான். ஆனா நாங்க எங்களுக்குள்ள தர்மகர்த்தா ஆறுங்கிறத நானும் மாப்பிளையும் பேசி நாங்க முடிவு என்ன பண்றோமோ அது மாப்பிளையும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. என்ன இப்படி சொல்றாரு? அப்படிதானே மாப்பிள்ள எனக்கே இப்பதான் தெரியுது நீ மாப்பிள்ளன்னு. ஏம்பா வைகுண்டம், ஐயா சொல்றது உண்மைதானே? 1000 தான் இருந்தாலும் உறவு விட்டு போயிடுமா? அப்புறம் மாமனார் மருமகனுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? பேசாம ஒண்ணுக்குள்ள ஒன்னா சமாதானமா பேசி ஒரு முடிவெடுங்க. எப்படி? என்ன முடிவு? சந்திரம், அவளை பேச விடாதல. நீ நல்ல உருக்கமா பேசு. ஊர்க்காரவங்க அப்படியே நம்பிடணும். பேசுதேன். இந்தாருங்க ஊர்சனமே, நான் ரொம்ப எளிமையா பேசுறேன். என் மருமகன் சண்முகம் ஏற்கனவே பிரசிடென்ட், பெரிய கடை வச்சிருக்கான். அவன் வியாபாரத்தையும் கவனிச்சுக்கிட்டு ஊரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். வாரே வாவ், எம்புட்டு அக்கறை, பிரமாதங்க. இம்புட்டு பொறுப்பு பத்தாதுன்னு இவரு தர்மகர்த்தா பொறுப்புலயும் நிக்கணும்னு ஆசைப்படுறாரு.
அதை நாம தப்பு சொல்லக்கூடாது. ஆனா ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன கோளாறோ ஏதோ தப்பு நடந்தாலும் என்னடா இதை கூட இவரால சமாளிக்க முடியல அப்படின்னு பஞ்சாயத்தார் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது இல்லைங்களா? இப்போ அதனால என்னன்னா இவருக்கு கோயிலுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு. அதனால இதை நீ இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு நான் இல்ல, அங்க தர்மகர்த்தாவா இருந்தாலும் அவருக்கு அட்வைஸ் சொல்லி அந்த வேலையை இவர் சீரா பண்ணிக்கலாமே. அந்த இடத்துல ஆறு தர்மகர்த்தாவோ அவர்கிட்ட இவர் சொல்லட்டும். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த பஞ்சாயத்துல எல்லாரும் சேர்ந்து நீங்க மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லி, அதாவது இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நான் தான் நிக்கணும் அன்ன போஸ்டா அப்படிங்கறத நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. நான் இந்த எலெக்ஷன்ல நின்னுதான் ஆவேன். இங்க நிக்கிறாங்களே இவங்க தான் வணிக சங்க ஆளுங்க, ஊர்லயே பெரிய மனுஷங்க. இவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பிறகு என்ன சொல்லுங்க, உங்களை உட்கார வைக்காம பேசிக்கிட்டு இருக்கேன், நின்னுட்டு வேற இருக்கீங்க. நீங்க என்ன சாப்பிடுதீங்க சொல்லுங்க, என்ன சாப்பிடுதீங்க? காபி டீ போட்டு அடிக்கிறீங்களா? அந்த எடுத்துக்கங்க. இன்னொரு போஸ். இப்படி அவர் பைத்தியம் பிடிச்ச அலையிறது இருக்கே, எந்த பொண்ணா இருந்தாலும் கட்டின புருஷனை பைத்தியமா பார்க்க முடியாதுல்ல. அதனால இந்த எலெக்ஷன்ல நிக்காதல.